ஸ்டாப்பில் இருக்கிறவர் வந்து நம்ம கலர் நமக்கு தெரியும் இல்லையா, அவர் நல்ல அழகுபடுத்துகிறோன்ற பேரில் நல்லா வெள்ளை கலரை போட்டு ஆட் பண்ணி விட்டு ஏதோ ஒரு எடிட்டிங்லாம் பண்ணி ஓட்டிட்டார். நேரில் நான் போன கேண்டிடேட் வந்து போலீஸ் கட் போட்டுட்டு மீசையெல்லாம் சேவ் பண்ணிவிட்டு உடம்பு கொஞ்சம் குறைச்சி நம்ம நிறம் அப்போ தெரியும், ஆனால் ஃபோட்டோவில் வேறு நிறம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கேண்டிடேட்டுக்கும் நேரில் நிற்கிற கேண்டிடேட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, நான் இன்டர்வியூ நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதையோ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்படியே நின்றுட்டு இருக்க, காலெலாம் கிட்டு நடுங்குது, வேர்த்து ஊற்றுது, வாழ்க்கையே அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே நம்ம கையிலேருந்து ஸ்லிப்பாகி போகிற மாதிரி தெரிஞ்சுது. ஒரு 15-20 வினாடிகள் அப்படியே நின்றுட்டு இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறமா அவங்கக்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு அந்த புகைப்படம் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா பக்கத்தில் 10 நிமிஷத்தில் கான் மார்க்கெட் இருக்குது, நான் போய் இப்போ நான் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன், ப்ரொவிஷ்னல் கேண்டிடேச்சராக என்ன நீங்கள் இன்டர்வியூ பண்ணிவிட்டு என்னை இன்டர்வியூ நடத்துங்க, ஆள் வேறு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், என்னுடைய வாழ்க்கையே இதில் தான் இருக்குது, நான் பண்ண சிறிய தவறுக்கு மன்னிப்பு கொடுத்து எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு எழுதிட்டு இருந்தவங்க அப்படியே பேனா வச்சு நின்று பார்த்தாங்க. அப்போவே நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. ஸோ அவங்க உட்காரு அப்படின்னு சொல்லி அப்புறம் இன்டர்வியூ நடத்த ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோலாம் மாறி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு, கெட் அவுட், ஐ எம் நாட் கண்டக்டிங் இன்டர்வியூ ஃபார் யூ அப்படின்ட்டாங்க. ஸோ என்னுடைய முதல் கேள்வியே வெளியே போதான். ஸோ அதை எப்படி வெளியில் போகாமல் அந்த இடத்துல நின்றுன்றதுல தான் கேம் மாறிச்சு.